ட்ரெக்கிங் போகணுன்ற எண்ணம் வர்றதே பெரிய விஷயம். அப்படியே வந்தாலும் இந்த மழை வந்து எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடுது. கிட்டத்தட்ட 2 வாரமும் ஒரே மழை தான். இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் சரி போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் கீரை பிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு எது கீரை எது புல்லுன்னே தெரில. நீயும் பிச்சுக்கோன்னாங்க. இல்லை நான் கடையிலே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே கடையில் 20 ரூபா கொடுத்து கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அண்ணா வேறு இந்த கீரையோட பேர் என்ன சொல்லுன்னாங்க எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒன்று சாம்பார் செய்கிற மாதிரி கொடுத்தா போதுன்ட்டு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்துட்டு கீரை குழம்பு, களி, உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே முறை தான் கீரை குழம்பு செஞ்சேன். எங்கள் வீட்டுக்கார் நல்லா அந்த சாம்பாரே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டு அப்போ வந்து செய்கிறதே விட்டேன். இன்றைக்கி நீ தின்னா கட்டி போ, எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு டெம்டிங்காக இருந்தனால கீரை குழம்பு வச்சேன். சின்ன வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் பிடிக்காது. ஆனால் அடுத்தவங்க வீட்டில் அதே குழம்பு வச்சா கூட நாக்கு ஊறும். நம்மளுக்கு கொஞ்சம் தரமாட்டாங்களான்னு ஏங்கும். ஆனால் கேட்கலாம் மாட்டேன், பட் பிடிக்கும். இதே மாதிரி தான் டியூஷன் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வீட்டில் வந்து சாதாரணமாக கீரை குழம்பு களி தான், பட் நாக்கு அப்படி ஊறிச்சு. அவர் வாயை திறந்து சாப்பிட்றியாமான்னு கேட்ட உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். அதே கீரை குழம்பு தான் எங்கள் அம்மா வைப்பாங்க, ஆனாலையும் பிடிக்காது. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் வீடியோ காலெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக பேசிட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம்.